Guys, welcome to Vibe Learning. இன்னைக்கு நம்ம 10th Maths Chapter 1 Example 1.6 பார்க்க போகிறோம். இதில் வந்து எக்ஸோட ஃபங்க்ஷன் அண்ட் ஒய்னு ரெண்டு செட் கொடுத்துட்றாங்க அண்ட் ரிலேஷனும் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், டொமைன் கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஒய் இதில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 1 2 3 4 அண்ட் ஒய் 2 4 6 8 10 எடுத்து எழுதிட்டு இதுபடி மேப் பண்ணிக்கலாம். இந்த ரிலேஷன் வச்சு மேப் பண்ணிவிட்டு இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்கறதுக்கு 3 ரூல் இருக்குது. அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு எப்போல்லாம் ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே மேப் ஆகிருக்கணும். அண்ட் செகண்ட் ரூல் வந்து ஈச் இன்புட் கரஸ்பாண்ட்ஸ் டு அ சிங்கிள் அவுட்புட். ஒரு இன்புட்டுக்கு வந்து ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் இருக்கிறது முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அது நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இது 2 ரூலுமே ஃபாலோ பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனாக கேட்டாங்க. எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இட்ஸ் டொமைன். டொமைன் என்னென்னு கேட்குறாங்க. டொமைன்னா இந்த சைடு ஃபஸ்ட் ஒனில் இருக்கிறது எல்லாமே தான் எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் டொமைன்னு சொல்ல போகிறோம். அப்போது 1 2 3 4 கோடொமைன். கோடொமைன்னா என்னென்னா எக்ஸுன்றது டொமைன்னா எக்ஸோட கோ என்னது ஒய். அப்போ அதில் இருக்கிறது எல்லாமே கோடொமைன். 2 4 6 8 and 10. ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்னென்னா கோடொமைனில் மேப் ஆகியிருக்கிறது மட்டும்தான் ரேஞ்ச். 2 4 6 and 8. ஸோ அவள் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.